இதெல்லாம் காலையில் போவானுங்க, பின்னேரம் குளர தூக்கி வெளியில் போட்டுக்கொண்டு விடுதலையாகி வந்து டிவியில் பேசுவானுங்க. எங்களால் பசைக்க முடியாது, வைக்க முடியாது, நாங்கள் அப்படித்தான் இப்படித்தான். இனி அப்படி செய்ய இயலாது. போலீஸ் மாதிபர் போலீஸுக்கு பயந்து போயிட்டு மறைந்திருக்கிறார். கேள்விப்பட்டிருக்கீங்களா? அது என்னைக்காது? அது மாதிரி இன்னும் கொஞ்ச நாள் நிறைய பேருடைய அட்ரஸ் எல்லாமே மெகசின் சிறைச்சாலையாக மாற்ற வேண்டிய நிலைமை வரும் என்பது மறந்துடாய். இதுகளை சரியான முறையில் தேடி கண்டுபிடித்து கழுத்தால பிடித்து உள்ளுக்கு கொண்டு போக வேண்டி வரும். அந்த வகையில் நீங்க கேட்கலாம்னா, நீங்க எல்லாத்தையும் முடிஞ்சு கொண்டு போறீங்க, இங்கேயும் இருக்கிறானுங்களே, யாழ்ப்பாணத்திலும் இருக்கிறாங்களே, அப்படியாப்பட்ட விளையாட்டுக்காரன் இவனுக்கு மீது எது கை வைக்கிறது இல்லையா அப்படி ஆரம்பமாயிருக்குது. மறந்துடாய். வவுனியா நகரிலிருந்து 18 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கின்ற 5 ஏக்கர் 9 பரப்பு நிலப்பரப்பை கொண்ட இந்த மாபெரும் காணி விற்பனைக்குள்ளது. சண்டியன் இல்லாத சந்தியில நொண்டியனும் சண்டியனும், இவர்கள் நொண்டியர்கள். மறந்துடாய். உங்களை பயமுறுத்தி, துப்பாக்கி முறையில் பயமுறுத்தி, கடத்தி, அமைச்சு பதவியை பயன்படுத்தி அவ்வாறான சண்டித்தனம் செய்தவர். அதனால அந்த சண்டியர்களுக்கு நாங்கள் ஒன்று சொல்லிக் கொண்டோம். இப்ப உண்மையான சண்டியர்கள் வந்திருக்கிறார். யார் சண்டியர்கள்? வேறு யாருமே, நீங்க தான் சண்டியர்கள். அந்த நொண்டியர்கள் எல்லாத்தையும் விரட்டி விட்டு கடந்த செப்டம்பர் மாதம் என்ன இந்த நாட்டில் அனுரகுமார திசாநாயக்கா என்கின்ற ஜனாதிபதியை தெரிவு செஞ்சிருக்கிறாங்க. உங்களுடைய ஜனாதிபதி, உங்களுடைய தோழன். கடந்த வாரம் அனுரகுமார திசாநாயக்க நம்முடைய ஜனாதிபதி என்ன, அவங்களோட ஜனாதிபதி பார்லிமெண்ட்டுக்கு வந்தார். பார்லிமெண்ட் வந்து ஒரு வார்த்தை சொன்னாரு, எனக்கு இன்றைக்கு ஜனாதிபதிக்கான சம்பளம் கிடைக்குது, நான் அதற்கு முன்னுக்கு பாராளுமன்ற உறுப்பினருக்கான பென்ஷனும் கிடைக்குது. 2 சம்பளம் ஐயா. சரியா? தேவையா இது? அப்ப இது நாள் வரைக்கும் இருந்த ஜனாதிபதிகள் 1978ஆம் ஆண்டு இருந்து நாட்டு ஜனாதிபதிகள் இருக்கிறார். இந்த ஜனாதிபதி எல்லாத்துக்குமே இந்த சம்பளம், இந்த கொடுப்பனவு எல்லாம் கிடைக்கும். சரியா? அனுர் என்ன சொன்னார்? பார்லிமெண்ட்ல உடனடியாக எழுதினார் கடிதம் உண்டு. பாராளுமன்ற செயலாளர் அவர்களே, எனக்கு இன்றையில இருந்து பாராளுமன்ற உறுப்பினருக்கு கிடைக்கின்ற பென்ஷன் எனக்கு வேண்டாம், அதை திரைசேரிக்கு அனுப்புங்க. பிறகு நான் பார்த்து தேடி பார்த்தேன். நான் கேட்டா, நான் ஒரு அமைச்சர் தெரியுது உங்களுக்கு, அமைச்சர், கேபினட் அமைச்சர் தெரியுது, கேபினட் அமைச்சர். எனக்கு இந்த கேபினட் அமைச்சருக்கான சம்பளம் கிடைக்குது, அதற்கான கொடுப்பனவு கிடைக்குது, அதற்கான எரிபொருள் மானியமும் கிடைக்குது. இந்த பக்கம் பார்த்தா இன்னொரு செக் வருது, பாராளுமன்ற உறுப்பினருக்கான சம்பளமும் கிடைக்குது, அதற்கான கொடுப்பனவும் கிடைக்குது. அது மாத்திரமல்ல, அதற்கான எரிபொருள் மானியமும் கிடைக்கும். சரியா? 2 சம்பளம். எல்லாத்தையும் தேடி பார்த்தா கிட்டத்தட்ட 9 லட்சத்துக்கு மேல சம்பளம் மாத்திரம். மற்ற விளையாட்டு அதிக பெரிய விளையாட்டம், அது பெரிய காது. சரியா? அப்ப இந்த 2 சம்பளம். அப்ப இது நாள் வரைக்கும் இருந்த அமைச்சருக்கு என்ன செஞ்சானுங்க? எந்த ஒரு அமைச்சராவது தனக்கு கிடைச்சி சம்பளத்தை சொல்லியிருப்பானோ தெரியுமா உங்களுக்கு? தெரியா, சொல்ல மாட்டான். நாங்க என்ன செய்யணும்? நாங்க உடனடியாக எழுதணும், எங்களுக்கு பாராளுமன்ற உறுப்பினருக்கான சம்பளத்தை தாருங்கள், பாராளுமன்ற உறுப்பினருக்கு கிடைக்கின்ற எரிபொருள் மானியம் வேண்டாம் எங்களுக்கு. மறுபக்கம் சொன்ன அமைச்சருக்கு கிடைக்கின்ற சம்பளம் எங்களுக்கு வேண்டாம், அமைச்சருக்கு வழங்கப்படுகின்ற எரிபொருள் மானியத்தை தான். இதுதான் இன்றைக்கு
நீங்க எல்லாருமே சேர்ந்து உருவாக்குன தேசிய மக்கள் சக்தி உருவம் செய்திருக்கின்ற பெயர். முதலாவது பெயர் ஒன்று. அப்ப அதுக்கு அது எடுத்துக்கொண்டா என்னன்னு கேட்ட பேர் எதுவும் இல்லை. எங்களுக்கு இருக்கின்ற நோக்கம் என்னன்னு கேட்ட பேர் எதுவும் இல்லை. நாங்க இன்னும் 5 வருஷத்துக்கு இருந்து 10 வருஷத்துக்கு இருந்து இதாக சம்பாதிச்சு கொண்டு போகணும்னு நினைச்சா நாங்க இதெல்லாம் வெளியில வந்து சொல்லணுமோ இல்லை. அது இல்லாம மீன்பிடி அமைச்சர் என் கையில் இப்படி டிப்புன்னு அடிச்சா கோடிக்கணக்கில் காசு. ஒரு சுண்டு விரல் தான் ஆட்டணும், கோடிக்கணக்கில் கமிஷன் வாங்கலாம். கோடிக்கணக்கில் மறந்துறாங்க. அப்ப இது நாள் வரைக்கும் யாரு வாங்கியிருக்கிறாங்க? எல்லாத்தையும் யாரோட தம்பிமார் வாங்கியிருக்கிறானுங்க, யாரு விளையாண்டு இருக்கின்றார்கள், எல்லாம் தெரியும் எங்களுக்கு. அதனால நாங்க சொன்னது அந்த திருடர்களை பிடிக்க வேண்டும், தண்டிக்க வேண்டும் என்று பிடிக்க ஆரம்பிச்சிருக்கிறோம். ஆரம்பமாக இருக்கின்றது. நாங்க அதே நேரத்தில் நாங்க ஆட்சிக்கு வந்த உடனே அடாவடித்தனமாக சர்வாதிகார போக்கில் என்ன கொண்டு போய் சொல்லாது இழுத்துக்கிட்டு வந்து சிறையில போட அப்படி இயலாது. நம்ம சொல்றோம் சட்டம் ஒழுங்கை சரிவர நடைமுறைப்படுத்த வேண்டும். சட்டம் என்றால் அனைவருக்கும் சட்டம். அந்த அனைவருக்கும் சட்டம் சமமாக வருகின்ற திசையை நோக்கி போறதன் காரணமாகவே போலீஸ் மாதிபர் போலீஸுக்கு பயந்து போயிட்டு மறைந்திருக்கிறார். கேள்விப்பட்டிருக்கீங்களா? அது என்னைக்காவது போலீஸ் மாதிபர் போலீஸுக்கு பயந்து போயிட்டு ஒளிந்து இருக்கிறார். பிறகு கைது செய்யப்படுகின்றார். இப்ப கம்பி எண்ணுகின்றார். என்ன நடக்குது? அப்ப இது நாள் வரைக்கும் நடக்காதுண்டா. இதெல்லாம் காலையில போவானுங்க, பின்னேற குளர் தூக்கி வெளியில போட்டுக்கொண்டு விடுதலையாகி வந்து என்ன டிவியில பேசுவானுங்க. எங்களால் அசைக்க முடியாது, வைக்க முடியாது, நாங்கள் அப்படித்தான் இப்படித்தான். இனி அப்படி செய்ய இயலாது. அது மாத்திரமல்ல, ராஜபக்சாக்கள் எடுத்துக்கொள்ளுங்க, பட்ட திருடங்க, கொள்ளை அடிச்சவனுங்க, உங்களோட பணத்தை, உங்களோட பிள்ளைகளுடைய பணத்தை, உங்களோட பிள்ளைகள் 10 பரம்பரைக்கும் கூட இந்த வாங்கிய கடனை திருப்பி செலுத்த முடியாது. எல்லாருடைய ரத்தத்தையும் உறிந்து குடிக்கின்ற வேலையை இந்த இவனுக்கு ஆட்சி செஞ்ச 10 வருஷத்துல செஞ்சிருக்கிறான். ஆனா திருடர் என்ன செய்வானுங்க? திருட்டையும் திருட்டுத்தனமா செய்கின்றவர்கள் தான் திருடர்கள். அதனால வேண்டியிருக்கிறார், கொஞ்சம் இதுகளை சரியான முறையில தேடி கண்டுபிடித்து கழுத்தால பிடித்து உள்ளுக்கு கொண்டு போக வேண்டி வரும். அதனால நாமல் ராஜபக்சா என்ன இன்னைக்கு அவர் மீது குற்றப்பத்திரம் தாக்கல் செய்யப்பட்டிருக்குது. என்ன ரோஹித் ராஜபக்சா குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டிருக்குது. உவா மாகாண முதலமைச்சர் இப்ப கம்பி எண்ணி கொண்டிருக்கிறார். வடமேல் மாகாண முதல் அமைச்சரும் அவரோட அண்ணியும் 2 பேர் இன்னைக்கு கம்பி எண்ணி கொண்டிருக்கிறார்கள். கேள்வியர் ரமுக்வெல் சுகாதார அமைச்சர் எங்க இருக்கிறார்? கம்பி எண்ணி கொண்டிருக்கிறார். அது மாதிரி இன்னும் கொஞ்ச நாள் நிறைய பேருடைய அட்ரஸ் எல்லாமே மெகசின் சிறைச்சாலையாக மாற்ற வேண்டிய நிலைமை வரும் என்பதை மறந்துறாங்க. அதனால வேண்டி நாங்கள் சொல்லுகின்றோம் என்னன்னு கேட்டா, அந்த வகையில் நீங்க கேட்கலாம்னா நீங்க எல்லாத்தையும் முடிஞ்சு கொண்டு போறீங்க. இங்கேயும் இருக்கிறானுங்களே, யாழ்ப்பாணத்திலும் இருக்கிறாங்க அப்படியாப்பட்ட விளையாட்டுக்காரனுங்க, இவனுக்கு மீது எது கை வைக்கிறது இல்லையா அப்படி ஆரம்பமாக இருக்குது. மறந்துறாங்க. இங்க நடக்கும் விளையாட்டுகள் எல்லாமே தெரியும் எங்களுக்கு. அந்த விளையாட்டுகளுக்கான விசாரணைகள் ஆரம்பமாயிருக்கு. சரியோ?